இனியன், நீங்கள் தான் வந்து இன்றைக்கி பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஆரம்பத்தில். அதாவது பல்வேறு சர்ச்சைகள்லாம் எழுப்பப்பட்டது. நீங்கள் அவங்களோட பேரலாக இன்னொரு பேரலைஸ் எல்லாம் போயிட்டுருக்கான்னு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிற விதமாக பேசியிருக்கார். இதோட முடிஞ்சுதா? இனிமேல் இது வரலாம் தொடராதா? இல்லை, எனக்கு இப்போ தான் ஒரு பெருமூச்சு விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கேவா? ஆமாம், இல்லை ஏன்னா நாங்கள் செய்தி தொடர்பாளர்கள் எல்லா ஊடகங்களையுமே திருப்பி சொன்ன விஷயம் என்னென்னா, திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு போகும் அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஆனால் ஊடகங்களில் ஒரு சில பேர், ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய சில பேர், இவங்க தான் வந்து தொடர்ச்சியாக வந்து திருப்பி தாவேக்காவோட பேசிட்டாங்களாமா, தலைவர் ராகுல் காந்தி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பிச்சிருக்கிறாராமா, இப்படி ஏகப்பட்ட வதந்திகளை பேசி எங்களுக்கு இது சமாளிக்கவே முடியல. ரெண்டு வாரம் தான் சார். 2 வாரம் தான் வந்து ரொம்ப நாங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டோம். சம்பந்தமே இல்லாமல் வந்து அதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் சிலர் துணை போனதுனால தான் அந்த பிரச்சனை. அந்த ஒருவர் வந்து பண்ண விளையாட்டுகளுடைய விளைவு தான் இது. அவரை யாரும் அனுப்பலை. அவர் அஃபிஷியலாக வந்து எந்த விதமான பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படலை, எந்த விதமான அறிக்கையும் அவர் பேரில் வரலை. அவராக சுய விருப்பத்தின் அடிப்படையில் தாவேக்கா தலைவர் விஜய் சந்தித்ததாக இருக்கட்டும், பத்திரிகைகளில் உட்காந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து நாங்கள் அங்கே போகிறோம், சீட் ஷேரிங் பண்ண போகிறோம், தொகுதி பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இப்படிலாம் நிறையா பேசி குழப்பத்தினுடைய விளைவு தான் இந்த ஒரு சலசலப்பு. நான் சொன்னது என்ன, நவம்பர் மாதம் கூட பீகார் தேர்தலில் முதலமைச்சர் கலந்துக்கிறார். இந்தியா கூட்டணி நவம்பர் பீகார் தேர்தலுக்கு ஒத்துமையாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில், மக்களவையில் மழைக்கால கூட்டத்தோறும் சரி, குளிர்கால கூட்டத்தோறும் ரெண்டுத்துலையுமே ஒத்துமையாக தான் பயணிக்கிறாங்க. அப்போ இங்க எங்க பிளவுக்கான ஸ்கோப் இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்கும்போது அதுக்கான பதிலே இல்லை. இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் வெரி கிளியர். பர்ஃபெக்டா இன்னைக்கு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஒரு நிம்மதியாக தான் இருக்கு. அடிப்படையில் யோசிச்சீங்க, எப்படி சார் கூட்டணி போய் எப்படி உடனே எதிர்பார்க்குறீங்க? பார்லிமெண்ட் மக்களவையில் காங்கிரஸ்க்கு திமுக எண்ணிக்கை தேவை. அங்கே பாஜகவை எதிர்ப்பதற்கும், அங்கே சட்டமன்றத்தில் சட்டங்களை மசோதாக்களை கொண்டு வரும்போது எதிர்க்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் திமுக எண்ணிக்கை காங்கிரஸுக்கு தேவை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் தேவை. இந்த மியூச்சுவல் பெனிஃபிட்ல தான் அந்த கூட்டணி வந்து நம்ம பயணிக்கிறோம். அதை தாண்டி கொள்கை உறவு இருக்குது, சமூக நீதி, மதச்சார்பின்மை, இந்த மாதிரி விஷயங்கள், கோட்பாடுகள் இதெல்லாம் உள்ள இருக்கு. இன்னும் அதையும் தாண்டி தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு இருக்கும்போது எந்த இடத்துல இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் இது வதந்திகள் அப்படின்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை இன்னைக்கு கிரீஷ் சோடங்கரும் தலைவர் செல்வ பிறந்தையும் ஒரே பேனலில் உட்காந்து முடிச்சது பெரும் நிம்மதியாகவும் பெரும் மூச்சு விட வேண்டிய இடத்துல நினைக்கிறேன். விஜய்க்கு சொல்லக்கூடிய மெசேஜிங் அதுதான். ஆமா, இல்ல எங்களெல்லாம் எதிர்பார்த்து நீ இருக்காதீங்க, நீங்க எதிர்பார்க்குற அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு சார். நான் அப்சர்வ் பண்ணதுல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. காங்கிரஸ் வந்தா நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் வந்து நான் கொடுக்க ரெடியா இல்லை. அதுக்கு ஆள் நீங்க இல்ல, அதுக்கு ஆள் நாங்க இல்ல. ரெண்டாவது, எங்களுக்கு அதுல எந்த பயனும் இல்லை. அவங்களுக்கு வேணா எந்த பயன் இருக்கலாம், எங்களுக்கு அவங்க கூட போறதுனால எந்த பயன் இல்லைன்றதான் ரியாலிட்டி. இப்போ இதனால வந்து இடையில இன்னொரு விமர்சனம் இருந்தது. அதாவது தொகுதி பங்கீடு மட்டும் இல்லாம அதிகாரத்தில் பகிர்வு, பவர்ல ஷேர் கொடுக்கணும், அது வந்து ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கலாம், ஒரு போன் ஆஃப் கண்டென்ஷனா அது வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் வாய்ப்பு இருக்கு பாருங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு, தொடர்ந்து அதை வந்து செல்வ பெருந்தகையை ஆமோதிக்கிறார். அப்போ தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்கள் எல்லாமே வந்து இதுக்கு ஒரு இடம் கொடுத்ததுனால அந்த பிரச்சனையும் இதில் சால்வ் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம், இல்லை சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லா கட்சிக்குமே இருக்கிற ஒரு தாகம். யாருமே அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். ஆனால் யதார்த்தம் என்ன, கட்சி திமுக நிலைப்பாடு என்ன, கூட்டணி குறித்து எப்படி நம்ம அந்த லெகசி கண்டினியூ பண்ணுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம எலெக்ஷனுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசி இப்போவே அதில் சலசலப்பு ஏற்படுத்தி அது வந்து கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திருச்சுன்னா அதன் பிறகு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதுவே எதிர்கட்சிகளுக்கு பலமாக போயிடும். ஏன்னா எதிரிகள் வந்து காத்துட்டு இருக்காங்க, எங்கடா வந்து இவங்களை வாயில வந்து பிடுங்கலான்னு காத்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் தெளிவாக இருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.